இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 138 அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் எனக்காய் யாவும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியையை நெகிழவிடாதிருப்பீராக. இங்கு தாவீது கர்த்தரை நோக்கி சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எந்த சூழ்நிலையில் அவர் சொல்கிறாரு? அவருடைய சத்துருக்கள் அவரை நெருக்கும் போது கர்த்தரை மாத்திரமே அவர் நம்பி இருந்தார் இல்லையா? தாவீது தன் வாழ்க்கையில் அநேக மேடு பள்ளம் நிறைந்த வாழ்க்கையாக தான் இருந்தது. அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த அந்த தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவரை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார்னு பார்க்குறோம். சவுலும் தாவீதின் மேலே பிரியமாக இருந்தார்னு 1 சாமுவேல் 21 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்த சவுல் அந்த கோலியாத்தை பெலிஸ்தியனான அந்த கோலியாத்தை அவன் முறியடித்த போது தாவீது மேலே ஒரு பொறாமையும் எரிச்சலும் அவருக்கு வருது. அதனால் தாவீதை கொன்று போட அவர் எத்தனிக்கிறார். அவரை துரத்தி கொண்டே இருக்கிறார் இல்லையா? தன் உயிருக்கு பயந்து தாவீது குகையில் போய் ஒளிந்து கொண்டான்னு பார்க்குறோம். ஆனாலும் தன் ஆத்மா கர்த்தரை நோக்கி கூப்பிடுது. அவர் யாரை நம்பியிருந்தார்? கர்த்தரையே நம்பியிருந்தார். அதான் அவர் சொல்கிறார், என் ஆத்மா சிங்கங்களின் நடுவிலே இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்கு நடுவிலே நான் இருக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டியை போலவும் அம்புகளைப் போலவும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயம் போலவும் இருக்கிறதேன்னு சொல்லி சத்துருக்களை குறித்து தேவனிடத்தில் இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ தன் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் பிரச்சனைகள் வந்தாலும் தாவீது கர்த்தரை மாத்திரம் நம்பினார், கர்த்தரை முன்னிறுத்தினார், கர்த்தரை தன் வலது பக்கத்தில் வைத்து ஓடினார்னு பார்க்குறோம். அவரையே நம்பி இருந்ததுனால அவரை தேவன் ஒருபோதும் வெட்கப்பட விடவில்லை, அவரை கைவிடலை இல்லையா? அவர் போராட்டமான வாழ்க்கையில் அந்த குகையில் ஒளிந்திருந்த நிலையில், காடுகள்லையும் அவர் ஒளிந்திருந்த நிலையிலையும் கர்த்தரை மாத்திரம் நம்பினார். கர்த்தருடைய கரத்தில் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்னு பார்க்குறோம். என் இதயம் ஆயத்தமாக இருக்கிறது, கர்த்தரை நான் கீர்த்தனம் பண்ணுவேன்னு சொல்லி தேவனை அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை துதித்தார், மகிமைப்படுத்தினார். கர்த்தரை பாடிக்கிட்டே இருப்பார் தாவீது. அப்படி தேவனை துதித்தார் இல்லையா? நாம் துதி எடுக்கும்போது தான் சாத்தான் ஓடுவான். நாம் துதிக்கும் போது நம் பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார். மனுஷனை எதுக்காக இந்த உலகத்தில் படைத்தார்? இஸ்ரவேல் ஜனங்கள் என் துதி சொல்லி வருவார்கள்னே கர்த்தர் சொல்கிறார் இல்லையா? அதனால கர்த்தர் அன்னைக்கு தாவீதுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருந்தார் இல்லையா? தன் பாரத்தை கர்த்தர் மேலே அவர் இறக்கி வைத்தார், கர்த்தரை மாத்திரம் நம்பினார். அதனால உமது கரத்தின் கிரியையாகி என்னை நெகிழ விடாதிரும், என்னை நெகிழ்ந்து என்னை தாழ்ந்து போக, என்னை தளர்ந்து போக விடாதையும் சொல்லி கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அவருக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அது அவர் விசுவாசித்தார். யோபுவும் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் தேவன் ஒருவரை மாத்திரமே நம்பினார் இல்லையா? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனால் எல்லாம் கூடும் என அவரும் தான் விசுவாசித்தார் இல்லையா? அப்படி ஒவ்வொருத்தருடைய நீதிமான்களாய் உத்தமமாய் வாழ்ந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களையும் பலத்த கிரியைகளையும் செய்தார்னு பார்க்குறோம். அதே போல் சங்கீதம் 57:2 பாருங்கள், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவர் நான் கூப்பிடுவேன்னு சொல்கிறார் தாவீது. அப்போ எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனை நோக்கி இன்றைக்கி நாமும் விண்ணப்பங்களை வைக்க கற்றுக்கொள்ளணும். 1 தெசலோனிக்கர் 5:24 பார்க்குறோம், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று வேதவசனம் சொல்லுது. நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால நமக்கு அவர் அப்படியே செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஏசாயா 26 அதிகாரம் 12 வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் சமாதானத்தை கட்டளை எடுக்கிற தேவன். ஏன்னா அவர் சமாதானத்தின் தேவன். அவர் நம் கிரியைகளை எல்லாம் நடத்தி வருகிறார். நம்ம என்ன காரியங்களை செய்கிறோமோ அந்த கிரியைகளை எல்லாம் நடத்தி வருகிறவர். அதனால் அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியும் தேவனை உயர்த்துகிறத பார்க்குறோம். சங்கீதம் 136:1 படி நமக்கு எந்த ஒரு சூழ்நிலை, பிரச்சனை, போராட்டங்கள் வந்தாலும் அந்த நேரத்தில் தாவீதை போல சோர்ந்து போகாமல் அவர் எப்படி தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணாரோ அதே போல் கர்த்தரை துதிக்க நாம் கற்றுக்கொள்ளணும். சங்கீதம் 136:1 என்ன சொல்லுது? கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை நம்மை தாங்கும், அவர் கிருபை நம்மை தப்புவிக்கும் இல்லையா? அவர் கிருபை மாத்திரம் நமக்கு இருந்தாலே போதும்.
ஏன்னா சங்கீதம் 103:17 பாருங்கள், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையா என்றென்றைக்கும் இருக்குன்னா என்றென்றைக்கும் அது இருக்கு. அவங்களுக்கு அவருடைய கிருபையை கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுக்கும் தேவன் செய்ய வல்லமையுள்ளவர். அதனால் நீங்கள் எந்த இலையிலையும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு உங்கள் தலையை உயர்த்துவார். சங்கீதம் 1 பேதுரு 4:19 படிக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களில் நீங்கள் பாட அனுபவிக்கிறவங்களா இருக்கீங்களா? அப்போ நன்மை செய்கிறவர்களாக இருந்து உங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராகி அவருக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி நாமும் நன்மை செய்கிறவர்களாய் பாட அனுபவிக்கிறோம் நேரத்துலையும் நன்மை செய்கிறவர்களாய் நாம் தேவனிடத்தில் நம்மை ஒப்புவிக்க கற்றுக்கொள்ளணும். அப்படி நாம் ஒப்புவிக்கும் போது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். முதல்ல தேவனை மகிமைப்படுத்தணும், அவரை துதிக்கணும், அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கணும். அவருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலே அவருடைய நீதி பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலே இருக்குன்னு சொன்ன அந்த வாக்கின்படியும் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். எரேமியா 32:39-40 பார்க்கும்போது அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும் பயத்தை நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியும் கட்டளையிட்டேன் சொல்கிறாரு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் ஒரே இருதயமாக அது தேவன் வைக்கிறார். அப்போ நாம் தேவனை விட்டு விலக மாட்டோம், பாவமான காரியங்களில் விழுந்து போக மாட்டோம். ஏன்னா தேவனுக்குரிய பயம் நமக்கு இருக்கு இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதனால் நன்மை செய்யும்படியாய் நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை. அப்போ தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நம்மை விட்டு தேவன் எப்பயும் பின்வாங்க மாட்டார். ஏன்னா அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவன் இல்லையா? நமக்கு வாக்குறுதினா அது நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றுவார். அவர் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே நான் வைத்தேன்னே சொல்கிறார். அப்போ தேவ பயத்தை நமக்கு வைத்து நமக்கு நன்மை செய்யும்படியாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன்னே சொல்கிறார். அதனால்தான் குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நான் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாகவும் கோணலை செவ்வையாகவும் ஆக்குவேன். இந்த காரியங்களை அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன்னு ஏசாயா 42:16 சொல்கிறத பார்க்குறோம். அதனால் உங்களுக்கு வழி தெரியல, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியல அப்படின்ற சூழ்நிலையில் ஒன்றுமே இல்லாத நிலையில் தான் கர்த்தர் நம்மை உருவாக்குவார். ஒன்றும் இல்லாததை இருக்கிறவைகளாக ஆக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிற தேவன், அப்படி அற்புதத்தை செய்கிற தேவன் நம் தேவன். அதனால் கர்த்தரை நம்புங்க. குருடராய் நீங்கள் இருந்து வழி தெரியாமல் இருந்தாலும் தேவன் உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பார். கோணலான உங்கள் வழியை அவர் செவ்வையாக்குவார். உங்கள் காரியங்களை அவர் செய்து முடிக்கும் வரைக்கும் உங்களை கைவிடாது இருப்பார். ஏன்னா அவர் பேரில் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்றே நம்ம பார்க்குறோம். அவருடைய வார்த்தை வசனம் எல்லாம் 7 முறை அக்னியினாலே புடமிடப்பட்டது. அது உண்மையும் சத்தியமாக இருக்குது. அதனால் அவரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் இன்னைக்கும் நமக்கும் யாவையும் அவர் செய்து முடிக்க வல்லமையுள்ளவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு நாமும் தைரியமாக சொல்லலாமே. ஆமீன்.